ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்து அரைச்சி காரசாரமாக ப்ரான் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ப்ரான் வாங்கினா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் மல்லி, அது கூடவே சோம்பு, சீரகம், 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து, அது கூடவே கரம் மசாலா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட சோம்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து அது கூடவே கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 கிலோ சுத்தம் பண்ணி வச்ச இறாலையும் அது கூட சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு, நம்ம அரைச்ச மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா மசாலாஸ் எல்லாமே நல்லா வெந்து செட் ஆயிரும். இந்த மாதிரி ஓப்பன் பேன்லேயே கிளறி விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியை நறுக்கின கொத்தமல்லி தூவி கிளறி சுட சுட பரிமாறினீங்கன்னா சூப்பரான ப்ரான் பெப்பர் மசாலா ரெடி. டேஸ்ட்டு சும்மா அள்ளும். இது நீங்கள் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, நான், பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.